ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய ஸ்டைலில் தால்ச்சா சாம்பார் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கும். நான் ஒரு 1/4 கிலோ நெஞ்சு எலும்பு வாங்கி அதை நல்லா கழுவிட்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு குக்கரில் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு அலசிட்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 3 பண்டு பூண்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு திரும்ப இதையும் சிம்மில் வச்சு ஒரு 3 விசில், ரெண்டையுமே விசில் வச்சு எடுத்து இறக்கி வச்சுக்கிட்டேன். திரும்ப நம்ம ஒரு கடாயை வச்சு அதுக்கு தேவையான தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த தால்ச்சா பருப்பு பிரியாணிக்கு நெய்ச்சோறுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் 3 டீஸ்பூன் உங்களுக்கு நான் எண்ணெய் கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிருக்கேன். அது பொரிச்ச எண்ணெய்னால உங்களுக்கு கலர் கம்மலாக தெரியுது. அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் அதோடு போட்டு நல்லா வதக்க விடுங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு இஞ்சி போட்டதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சோண்டு காரத்துக்கு வத்தல் பொடி, கருவேப்பிலை போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் வதக்க விடுங்க. தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா நீளமாக கட் பண்ண கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு. இதுக்கு முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால் இந்த 2 காய்கறியும் போட்டு உப்பு போட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுக்காங்க. அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தண்ணி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள், வீட்டு மசாலான்னு சொல்லுவோம்ல, அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதித்து வர நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த எலும்பில் அதில் ஆட் பண்ணுறோம். நல்லா எலும்பு போட்டதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு நம்ம புளி எடுத்து ஊற வச்சு அதை நம்ம அதோட வடிகட்டி ஊற்றிக்கிறோம். அது ஊற்றினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் நம்ம அதுக்கப்புறம் அதோட ஆட் பண்ணுறோம். வேக வச்ச பருப்பையும் நம்ம அதோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு தேங்காய் அரைச்சி அந்த சாம்பாரோட நம்ம லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற்றிட்டு, இறக்குற சமயத்தில் மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா ஒரு அழகான எலும்பு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு முருங்கைக்காய்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட அது இல்லை, அதனால் இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தால்ச்சா சாம்பார் நெய்ச்சோறுக்காக நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தால்ச்சா சாம்பார் இருந்தாலே நெய்ச்சோறுக்கு கறி குழம்பு தேவைப்படாது. கடலைப்பருப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். 100 கிராம் துவரம் பருப்புக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்துனாதே இது தால்ச்சா சாம்பாராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.